சினிமா துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சினிமாவை தாண்டி நடிகர் நடிகைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியால ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. நடிகர்கள் அப்படின்றத தாண்டி நடிகைகள் ரொம்பவே சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்க வந்துட்டு படம் நடிக்கிறாங்களோ நடிக்கலையோ தினம் ஒரு போஸ்ட் ஏதோ ஒரு விஷயத்த ஷேர் பண்ணி சோஷியல் மீடியாவில் வந்துட்டு அவங்க ஆக்டிவாக தான் இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நடிகை நஸ்ரியா பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக தான் இருந்தாங்க. திடீர்னு கொஞ்ச காலமா சமீப காலமா அவங்க வந்துட்டு சோஷியல் மீடியா பக்கமே வரல, எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கல, என்ன தாண்டா ஆச்சு நம்ம நஸ்ரியாவுக்கு அப்படின்னு ரசிகர்களே கேட்குற மாதிரி ஆக்கிடுச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது நடிகை நஸ்ரியா பார்த்தீங்கன்னா நான் எதனால சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லை, ஏன் யார்கிட்டையும் வந்துட்டு தொடர்பு இல்லாமல் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பர்சனலாக கொஞ்சம் ப்ராப்ளம்னு இருக்கேன், எனக்கு வந்துட்டு அதுல இருந்து மீள்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால தான் நான் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் யார் கூடயும் வந்துட்டு பெருசாக எதுவுமே பேசுறது இல்லை, என்னை வந்துட்டு வேலைக்காக தேடினவங்க கிட்டையும் நான் பேசலை, என் நண்பர்கள்கிட்டையும் நான் பேசல, யாருக்கிட்டையுமே நான் வந்துட்டு பேசல, அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு வந்துட்டு விருது கிடைச்சி அண்ட் நான் வந்துட்டு அதை கொண்டாட கூட மறந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு வந்துட்டு இதை விட்டு வெளியில வரக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுது. கண்டிப்பா இதுல இருந்து மீள்றதுக்கு நான் எவ்வளவோ வந்து ட்ரை பண்றேன், அந்த வழியில தான் போய்கிட்டு இருக்கேன், மீண்டு வந்துடுவேன், வந்ததுக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நஸ்ரியா பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்த. இதை கேட்ட ரசிகர்கள் எதனால இப்படி வந்துட்டு நஸ்ரியா பேசுறாங்க, என்ன ப்ராப்ளமா இருக்கும் நஸ்ரியாவுக்கு அப்படின்னு நிறைய அவங்களோட ஒப்பீனியனை வந்துட்டு கேட்டுட்டு வராங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சூப்பரான ஒரு இயக்குனர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நார்மலான காமெடி திரைப்படங்களும் எடுப்பாரு அண்ட் அதே மாதிரி கமர்ஷியல் திரைப்படங்களும் எடுப்பாரு. அது கூடவே பாத்தீங்கன்னா ஹாரர் திரைப்படங்களும் எடுப்பாரு. ஸோ ஹாரர் அப்படிங்கும் போதுதான் அது வந்து ரசிகர்களை ரொம்ப ஈர்க்கக்கூடிய திரைப்படங்களா இருக்கும். ஏன்னா சுந்தர்சியோட அரண்மனை 1, அரண்மனை 2, அரண்மனை 3 அண்ட் அரண்மனை 4 இந்த திரைப்படங்கள்லாம் ரசிகர்கள் மத்தியில இடம் பிடிச்ச திரைப்படம்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பா லாஸ்டா வெளியான அரண்மனை 4 திரைப்படம் வந்துட்டு நல்லாவே அவருக்கு வந்துட்டு வசூல் கொடுத்த திரைப்படம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் அதை தொடர்ந்து இப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு மூக்குத்தி அம்மன் பாகம் 2 திரைப்படத்தை வந்துட்டு இயக்கிட்டு வராரு. அண்ட் அது கூடவே வந்து வடிவேலு கூடவும் ஒரு திரைப்படத்துல வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு வராரு. இப்படி இருக்கும்போது சுந்தர்சி அடுத்ததா யாரு கூட இணைய போறாரு அப்படின்ற தகவல் தான் வெளியாகி இருக்கு. நடிகர் கார்த்தியோட தான் அடுத்த திரைப்படம் வந்துட்டு இணைய போறாராம். அண்ட் இன்னொரு திரைப்படத்தை பிரின்ஸ் பிக்சர்ஸ் வந்துட்டு தயாரிக்க போறாங்களாம். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப கார்த்தி வந்துட்டு சர்தார் 2ல பிஸியா இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா கைதி பாகம் 2 ஆரம்பிப்பாங்களான்னு தெரியல, இருந்துமே வந்து ரசிகர்கள் அது வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல. ஸோ அதுக்கான அப்டேட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க, கூடிய சீக்கிரம் ஆரம்பிப்போன்னு. ஸோ கைதிக்கு முன்னாடி சுந்தர்சியோட இணைவரா அப்படின்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாருக்கெல்லாம் வந்துட்டு நம்ம சுந்தர்சியோட ஹாரர் திரைப்படங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கல்லா கட்டிக்கிட்டு இருக்கு, நல்லாவே கல்லா கட்டுது அப்படின்னு தான் சொல்லணும். குட் பேட் அக்லி திரைப்படத்தை ஆதிக் ரவிச்சந்திரனோட இந்த முரட்டு சம்பவத்தை நாங்க ஒரு தடவை 2 தடவை இல்ல 10 தடவை பார்த்துட்டோம்னு பல ரசிகர்கள் சொல்லும்போது நான்லாம் 20 தடவை பார்த்துட்டேன் அப்படின்னு ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. ஸோ ரிப்போர்ட்டட் மோட்ல பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி திரைப்படத்தை தொடர்ந்துமே ரசிகர்கள் என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. அதுலயும் ஹைலைட் என்னன்னா படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தியேட்டர் விட்டு வெளியே வர்றதுக்கே மனசு இல்ல அப்படின்ற அளவுக்கு தான் ஆதிக் ரவிச்சந்திரன் சம்பவம் பண்ணியிருக்காரு. தமிழகத்துல மட்டுமே இந்த திரைப்படம் வந்துட்டு 5 கோடி ரூபாய்க்கு மேல இது வரைக்கும் வசூல் பண்ணிருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட தமிழக வசூல மட்டுமே வந்துட்டு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. உலகளாவிய ரீதியில 100 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. ஸோ 100 கோடி பாக்ஸ் ஆபீஸ்லயும் காலடி எடுத்து வச்சிருச்சு. அது கூடவே பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி, ஸோ அதனால விடுமுறை, அப்போ கண்டிப்பா ரசிகர்கள் வந்துட்டு டிக்கெட் புக் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சினிமா வட்டாரங்கள் சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா 300 கோடி கிட்ட இந்த திரைப்படம் வசூல் பண்ணும் இப்படியே போனா அப்படின்றதான் பலருமே எதிர்பார்க்கறாங்க. குட் பேட் அக்லி திரைப்படம் எப்படி இருக்கு, ஆதிக்கு என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.